வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டம் நாம்ரூப்பில் அமைந்துள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக லிமிடெட் BVFCL நிறுவனத்தின் தற்போதைய வளாகத்திற்குள் புதிய பிரவுன்ஃபீல்ட் அமோனியா யூரியா திட்டத்திற்கான பூமி பூஜையை செய்து வைத்தார். அவர் தனது உரையில் யூரியாவை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அந்த உரையின் தொகுப்பினை இப்போது நாம் கேட்கலாம். लेकिन मैं किसान भाई बहनों को भी कहूंगा कि आपको भी मेरी मदद करनी होगी, और वो मेरी मदद है इतना ही नहीं, मेरे किसान भाई बहन आपकी भी मदद है, और वो है ये धरती माता को बचाना. हम धरती माता को अगर नहीं बचाएंगे तो यूरिया की कितने ही थैले डाल दे, ये धरती मां हमें कुछ नहीं देगी. और इसलिए जैसे शरीर में बीमारी हो जाए तो दवाई भी हिसाब से लेनी पड़ती है. 2 गोली की जरूरत है, 4 गोली खा लें तो शरीर को फायदा नहीं, नुकसान हो जाता है. वैसा ही ये धरती मां को भी अगर हम जरूरत से ज्यादा, पड़ोस वाला ज्यादा बोरी डालता है इसलिए मैं भी बोरी डाल दूं, इस प्रकार से अगर करते रहेंगे तो ये धरती मां हमसे रूठ जाएगी. यूरिया खिला खिला करके हमें धरती माता को मारने का कोई हक नहीं है. ये हमारी मां है, हमें उस मां को भी बचाना है. நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 22ஆம் பாகமாக இன்று வேளாண்மையில் இயந்திரமயமாக்கல் மற்றும் நெல் சாகுபடி இயந்திரங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பயன்பாட்டு வளர்ச்சி குறித்து நம்முடன் உரையாடவிருக்கிறார் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கமான திருவள்ளூர் மாவட்டம் திரூரில் அமைந்துள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் திரு SM சுரேஷ்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு P. குமரேசன் அவர்கள் மற்றும் மாணவிகள் காவ்யா மற்றும் சந்தியா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப ஒரு முக்கிய பங்காற்றி வருது. அதே மாதிரி தான் சார் வேளாண்மையில் இயந்திரமயமாக்குதல் அப்படிங்கிறது சமீப காலமாக நம்ம பார்க்க முடியுது. இந்த இயந்திரமயமாக்குதல் வேளாண்மைக்கு எப்படி உதவும் சார்? அதே மாதிரி வேளாண்மையில் இதோட பங்கு என்ன சார்? வணக்கங்க. விவசாயத்தில் எந்திரங்கள் அல்லது கருவிகள் அல்லது உபகரணங்களை நம்ம பெரிய அளவில் பயன்படுத்துறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வேளாண்மையில் எந்திரமயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி பெருகி வரக்கூடிய தொழில்நுட்பத்தில் பெரிய அளவில் நம்ம விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை உள்ளால் கொண்டு வந்திருக்கிறோங்க. அதில் நிறைய தொழில்நுட்பங்கள் நம்ம விஞ்ஞானிகளால் விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லப்படுதுங்க. அது எந்த சாகுபடி முறையாக இருந்தாலும் சரி, அந்த சாகுபடி முறையோ இல்லை பூச்சி கட்டுப்பாடோ அல்லது நில பராமரிப்போ இதுலேயும் நம்ம தொழில்நுட்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு விவசாயி சரியான நேரத்தில் அவங்களோட விவசாயத்தை மேற்கொள்வதற்கோ அல்லது நிலம் தயாரிப்பதற்கோ அல்லது அவங்க பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கோ நம்ம எந்திரங்களையோ கருவிகளையோ நம்ம கொடுக்கறதுனால அந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா சரியான நேரத்தில் அவங்களோட விவசாயத்தை பண்ண நேருது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற அளவில் உணவு
கொடுக்கறதுல பெரிய பங்கு வந்து விவசாயியோட பங்கு இருக்குதுங்க. அதை வந்து சரியான நேரத்தில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கருவியோ அல்லது ஒரு எந்திரமோ அல்லது ஒரு உபகரணமோ இருக்கும்போது அவங்களோட வேலை ரொம்ப எளிதுவாகுதுங்க. அந்த எளிதுவாகும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்தில் பெரிய அளவு ஆர்வம் கொண்டு அந்த விவசாயத்தை செய்து அவங்க பெரிய அளவில் பயன்படுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு எந்திரமயமாக்குதல் மூலம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்களை வந்து உள்ளால் கொண்டு வந்து அவங்களையும் வந்து விவசாயத்தில் வந்து உள்ளால் கொண்டு வரும்போது அவங்களோட ஈடுபாடும் வந்து பெரிய அளவில், யங் ஜெனரேஷனோட ஈடுபாடும் ரொம்ப பெரிய அளவில் வரும். இது வந்து விவசாயம் மட்டும் இல்லை, விவசாயத்தை சார்ந்த வேறு தொழில்களும் இருக்குதுங்க. இது விவசாயத்தை சார்ந்து நம்ம வந்து மீன் வளர்க்குறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு தேனீ வளர்க்குறதா இருக்கட்டும், அல்லது வந்து அவங்க வந்து மேல்படியாக கால்நடை வளர்ப்பு, இந்த வளர்ப்புக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு கருவியோ அல்லது ஒரு எந்திரமோ அவங்களோட பயன்பாட்டுக்கு வரும்போது அவங்க பெரிய அளவில் இதில் ஆர்வம் காட்டி இந்த தொழில்களை அவங்க ஈஸியாக ரொம்ப குறைந்த கால அளவில் செய்யும்போது அவங்களுக்கு வேறு சில தொழில்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்குது, அவங்களுக்கான அளவு காலங்களும் கிடைக்கிறது, அவங்களோட குடும்பத்தாரோட செலவு பண்ணுற நேரமும் அதிகமாக கிடைக்குதுங்க. இதனால் விவசாயத்தில் அல்லது வேளாண்மையில் எந்திரமயமாக்குதல் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கி விவசாயத்தில் பண்ணணும்ல ஒரு ஐயப்பாடும் இல்லைங்க. நன்றி சார். வேளாண்மையில் இயந்திரமயமாக்கல் இருக்கிற நன்மைகள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அதாவது வேளாண்மையில் எந்திரமயமாக்குதல் வேளாண்மை தொழிலில் வந்து பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்துங்க. அது மாதிரி விளைபொருட்களோட தரங்கள் மற்றும் மதிப்பு கூட்டலையும் நமக்கு வந்து பெரிய அளவில் பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த எந்திரமயமாக்குதல் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குதுங்க. அது மாதிரி விவசாயிகள் வந்து 1 அல்லது 2க்கு மேற்பட்ட பயிர்களை வந்து பயிர் பண்ணுறதுக்கு இந்த எந்திரமயமாக்குதல் பெரிய அளவில் வந்து பயன்பாட்டில் இருக்குதுங்க. மேலும் சொல்லப்போனால் இதன் மூலம் விவசாயி தன் வாழ்வாதாரத்தை வந்து பெரிய அளவில் மேம்படுத்திக்கலாம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எந்திரமயமாக்குதல் விவசாயத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும்னு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. தேங்க்யூ சார். இயந்திரமயமாக்கலில் என்னென்ன மாதிரியான வேளாண்மை கருவிகள்லாம் இருக்குது சார்? அதாவது இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்து பெரிய அளவில் நம்ம வந்து எல்லாத்துக்குமே கருவியை பயன்படுத்துகிறோம். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, விதைக்கிறதுக்கு கருவி இருக்குதுங்க, களை எடுக்கிறதுக்கு களை கட்டுப்பாட்டு கருவிகள் இருக்குது, அல்லது நம்ம வந்து இப்போ பயிர் பண்ணுறோம், பயிருக்கு இடையில் செய்யக்கூடிய இன்டர்கல்ச்சரல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது இடை உழவு செய்யக்கூடிய கருவி இருக்குது. அப்புறம் பயிர் பாதுகாப்பு கருவிகள் இருக்குது. அப்புறமா வந்து அறுவடை எந்திரங்கள் இருக்குது. அறுவடைக்கு பின் நேர்த்தி, அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அறுவடைக்கு பின் நேர்த்தி செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு ஏற்ற கருவிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப எளிதாக கிடச்சி அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக கிடைக்கிற அளவில் இந்த கருவிகள்லாம் வந்துடுச்சுங்க. இதில் வந்து நம்ம மெயினாக வந்து நெல் சாகுபடியில் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து நிலத்தை வந்து பண்படுத்துறதுக்கு பவர் டில்லர்னு சொல்லக்கூடிய பவர் டில்லரை நம்ம பயன்படுத்தலாம், அல்லது வேலையை எளிதுவாக்குறதுக்கு அல்லது வேலை ஆட்களை குறைக்கிறதுக்கு, நிலத்தை சீரமைப்பதுக்கு நம்ம டிராக்டர் போன்ற கருவிகளை நம்ம பயன்படுத்தலாம். மேலும் வந்து பயிரில் வந்து பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சான கொல்லி அல்லது களைக்கொல்லிகளை அடிக்க வேண்டி நம்ம வந்து பவர் ஸ்ப்ரேயர்னு சொல்லக்கூடிய அந்த விசை தெளிப்பாளர்கள் கொண்டு பயன்படுத்தலாங்க. மேலும் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய எந்திரங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம். மேலும் நம்ம வந்து எந்திரமயமாக்குதலில் வந்து இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நிலத்தை வந்து சமப்படுத்துறதுக்கு வந்து லேண்ட் லெவலர் கைடன்ஸ் சொல்லக்கூடிய அந்த நில சமம் செய்யக்கூடிய கருவிகள் இருக்குது, அந்த கருவிகளை பயன்படுத்தலாம். இது போன்ற கருவிகளை நம்ம வந்து பெரிய அளவில் பயன்படுத்தலாம். அது மாதிரி பூச்சிக்கொல்லிகளை அடிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து ஆளில்லா விமானங்கள் சொல்லக்கூடிய ட்ரோன் போன்ற கருவிகளை பயன்படுத்தி வந்து பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி மற்றும் பூஞ்சான கொல்லிகளை ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரிப்பட்ட கருவிகள் பெரிய அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நெல்லை வந்து அறுவடை செய்யறதுக்கு கம்பைன் ஹார்வெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த நெல் அறுவடை எந்திரங்கள் இருக்குது. அப்புறம் அறுவடை செய்த எந்திரங்களை வந்து பயிர்களை வந்து அடித்து அதிலேருந்து நெல்மணிகளை பிரிக்கிறதுக்கு நமக்கு வந்து த்ரெஷர்கள் இன்றைக்கி நமக்கு வந்து விவசாயத்தில் வந்துடுச்சு. இது போன்ற பல கருவிகள் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து விவசாயத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. மேலும் தோட்டக்கால் பயிர்களில் வந்து, அதாவது தோட்டக்கலை பயிர்கள், அதாவது ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் வந்து அந்த பயிர்களை சாகுபடி பண்ணுறதுக்கு இப்போ இன்றைக்கி எல்லாமே நம்ம என்ன சொல்கிறதுனா, ஒரு நாத்தங்கால் அமைச்சு தான் வந்து தோட்டக்கலை பயிர்களை நடணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி குழித்தட்டுன்னு சொல்லக்கூடிய தட்டு முறையில் வந்து பயிர்களை எழுப்பி அதை வந்து நடவுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி குழித்தட்டில் வந்து விதைக்கும் கருவிகள், அல்லது காய்கறி நாற்றுகளை உற்பத்தி செய்யக்கூடிய குழித்தட்டு விதைப்பான்கள், மற்றும் டிராக்டரால் இயங்கக்கூடிய காய்கறி நாற்று நடக்கூடிய எந்திரங்கள், டிராக்டரால் இயங்கக்கூடிய குழித்தட்டு கருவிகள், சுழலும் மண்வெட்டிகள், களை எடுக்கும் கருவிகள், வாழை இலை அறுவடை செய்ய உதவும் கருவிகள், டிராக்டரில் இயங்கும் வாழைக்கட்டைகளை அகற்றும் கருவிகள்,
மரங்கள் பழ வகைகள், அதாவது மா, சப்போட்டா, கொய்யா பழங்களை பறிப்பதற்கான கருவிகள், தென்னை மரம் ஏறும் கருவிகள், மஞ்சள் கருணை பிரித்தெடுக்கும் கருவிகள், மஞ்சள் அறுவடை செய்யும் கருவிகள், டிராக்டரால் இயங்கும் மரவள்ளி கிழங்கை தோண்டி எடுக்கும் கருவிகள், தேங்காய் பறிக்கக்கூடிய கருவிகள், இந்த மாதிரிப்பட்ட கருவிகள் எல்லாம் இன்றைக்கி வந்து விவசாயத்தில் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. நன்றி சார். இது வரைக்கும் வேளாண்மையில் இயந்திரமயமாக்குதலை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இருக்கிறது நெல் சாகுபடி தாங்க சார். இப்போ இந்த நெல் சாகுபடி செய்கிறதுக்கு இயந்திர பயன்பாடு எவ்வளோ பயனுள்ளதாக அமையும் சார்? இதை நம்ம எப்படி சார் பயன்படுத்துறது? கண்டிப்பாக இங்கே வந்து நெல் சாகுபடின்னு சொல்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து உழைப்பு தேவைக்கூடிய ஒரு விவசாய முறைங்க. இதில் வந்து ஒரு பயிர், அதாவது இந்த பயிருக்கு வந்து பெரிய அளவில் வந்து உழைப்பு தேவைப்படுது. இன்றைக்கி வந்து நம்ம சொல்லப்போனால் பெருகி வரும் மக்கள் தொகையில் வந்து மக்களோட பங்களிப்பு வந்து எங்கே இருக்குன்னா தொழில்துறையில் தான் அதிகமாக இருக்குது. அதே தொழில்துறையில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய மக்களோட ஆர்வம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் தொழிலாளர் பற்றாக்குறை வந்து பெரிய அளவில் வந்து நெல் விவசாயத்தில் வந்து குறைந்துட்டு இருக்குது. அது மாதிரி ஒரு விவசாயியோட தினசரி கூலியும் வந்து ரொம்ப, அதாவது அவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய கூலியும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எந்திரமயமாக்குதல் வந்து நெல் சாகுபடியில் பெரிய அளவில் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமாக இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து நெல் சாகுபடிக்கு குறிப்பாக வந்து டிராக்டர்கள், பவர் டில்லர்கள், நெல் நடவு செய்யும் எந்திரங்கள், கோனோ வீடர், பவர் ஸ்ப்ரேயர், கம்பைன் ஹார்வெஸ்டர், த்ரெஷர் மற்றும் நெல்லை அறுவடை செய்து உலர வைக்கக்கூடிய உலர்வு எந்திரங்கள், இந்த எந்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி நாட்டு நடும் எந்திரங்கள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்பிளான்டர்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்பிளான்டர் எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து நெல் சாகுபடியை வந்து பெரிய அளவில் கால குறைந்த அளவில் நம்ம வந்து நெல் சாகுபடியை மேலும் பயன்படுத்தலாங்க. நன்றி சார். இன்னும் நெல் சாகுபடியில் வந்து பண்ணை எந்திரமயமாக்குதல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெல் சாகுபடி செய்யும் தொழிலாளர்கள் அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது வந்து நெல் சாகுபடி செய்வதற்கு நாட்டு நடுறதுக்கு மட்டும் 35% வந்து உழைப்பு திறன் தேவைப்படுது. அதே மாதிரி களை எடுக்கிறதுக்கு 19%, அப்புறம் அறுவடை செய்து கதிர் அடிப்பதற்கு வந்து 32%. இது மாதிரி நெல் சாகுபடியில் வந்து தொழிலாளர்கள் தேவை அதிகமாக இருக்குது. ஆனால் தொழிலாளர்களோட குறைபாடுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எந்திரமயமாக்குதல் நெல் சாகுபடியில் ஒரு இன்றியமையாத ஒரு காரணியாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெல் சாகுபடியில் வந்து தற்போதைய நிலையில் வந்து நிலம் தயாரிப்பதற்கு 60%, நடவுக்கு 5%, நீர்ப்பாசனம் செய்வதற்கு 50%, உரம் பயன்பாட்டிற்கு 25%, அறுவடை செய்வதற்கு 3% மற்றும் கதிரடிக்கிறதுக்கு 20% எந்திரமயமாக்குதலை நம்ம உள்ளால கொண்டு வந்து செய்கிறதுனால நம்மளோட நெல் சாகுபடி மேலும் பயனுள்ளதாக மாற்றலாங்க. இப்போ நெல் சாகுபடியில் இவ்வளோ இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தினா நம்ம வந்து விவசாயிகளோட நேரத்தை மிச்சப்படுத்தலான்னு சொன்னீங்க சார். இந்த இயந்திரங்கள்லாம் விவசாயிகள் வாங்கும் விலையில் இருக்குதா, இல்லை அது வாங்குறதுக்கு வேறு வாங்காமல் வாடகைக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது மாற்று வழிகள் இருக்குதா? இதை எப்படி பயன்படுத்தலாங்க ஐயா? கண்டிப்பாக இந்த விவசாயத்தில் வந்து எந்திரங்களோட பங்களிப்பு பெரிய அளவில் இருந்தால் கூட ஒரு எந்திரங்களோட விலையும் ஓரளவில் பெரிய அளவில் தாங்க இருக்குது. அது கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு எந்திரத்தோட, இப்போ ஒரு டிராக்டர் ஓரளவு ஒரு விவசாயி வாங்கி அதை வந்து அவரோட சொந்த அவசியத்துக்கு வச்சுக்கிறாருன்னு சொன்னால் குறைஞ்சபட்சமாக அவர் வந்து ஒரு குறைந்த அளவில் ஒரு 8 to 10 லட்சம் ரூபாய் அது அவருக்கு செலவாகுங்க. அதே மாதிரி ஒரு கருவிக்கும் ஒரு விலை இருக்குங்க. இதை பொறுத்து என்ன பண்ணலான்னா அந்த எந்திரங்கள் வந்து அவரோட சொந்தமாக வச்சுக்கிட்டு தான் இந்த எந்திரமயமாக்குதலை மேற்கொள்ளணும்னு தேவையில்லைங்க. இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா எந்திரங்களும் நமக்கு வந்து ஒரு சில ஏஜெண்ட் வழியாக நமக்கு வந்து அது வாடகைக்கும் கிடைக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட், அதாவது வேளாண்மை துறையில் வந்து இந்த எந்திரங்கள் வாங்குறதுக்கு மானியமும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் அந்த துறையிலேருந்து இந்த எந்திரங்கள் எல்லாம் விவசாயிகள் ஈஸியாக கிடைச்சிற அளவில் அவங்களுக்கு வாடகைக்கும் இந்த எந்திரங்கள்லாம் பெரிய அளவில் கிடைக்குதுங்க. அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கூட இந்த எந்திரங்களை அவங்க பயன்படுத்தி பெரிய அளவில் வேளாண்மை எந்திரமயமாக்குதலுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. நன்றி சார். பவர் டில்லர் கருவியோட பயன்பாடுகள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக சொல்லலாங்க. இப்போது நெல் சாகுபடியில் வந்து பண்ணை எந்திரமயமாக்குதலில் ஒரு முக்கிய பங்களிப்பாக வந்து இந்த பவர் டில்லர்னு சொல்லக்கூடிய இது இருக்குதுங்க. அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து விவசாய மக்கள் தொகையில் பெரும் பங்கு வந்து சிறு மற்றும் குறு பிரிவை சேர்ந்த விவசாயிகள் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பெரிய அளவிலான பெரிய எந்திரங்களை வாங்கி பயன்படுத்த முடியாதுங்க. அதனால் அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த பவர் டில்லர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறிய எந்திரத்தை பயன்படுத்தி அவங்க டிராக்டரை போலவே அதுக்கு ஏற்ற அளவில் செய்யக்கூடிய எல்லா தொழிலையும் வந்து இந்த பவர் டில்லர்னு சொல்லக்கூடிய எந்திரத்தை வச்சு அவங்க வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாங்க. இது வந்து சிறிய வயல்களில் வந்து, அதாவது
குறைந்த அளவே உள்ள வயல்களில் வந்து இந்த பவர் டில்லர்களை பயன்படுத்தி டிராக்டரை ஒப்பிடும் அளவுக்கு வந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் அவங்க வந்து செய்யலாங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து 40,000லேருந்து 90,000 வரைக்கும் மானியம் கொடுத்து இந்த பவர் டில்லரை வாங்குறதுக்கு பெரிய அளவில் விவசாயிகளுக்கு உதவி புரியுதுங்க. மற்றும் நாட்டில் வந்து பவர் டில்லரோட ஊடுருவல் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் இருக்குதுன்னா எதனாலன்னு சொன்னால் இந்த கருவிகள் வந்து 12 ஹெச்பி சுயமாக இயக்கக்கூடிய எந்திரங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு எந்திரமாக இருக்குதுங்க. இது வந்து குறுகிய திருப்பங்களை உடையதுனால சின்ன சின்ன வயலில் வந்து உழவு தொழிலை மேற்கொள்கிறதுக்கு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் டில்லர் வந்து 1 ஹெக்டேர் உழவு செய்கிறதுக்கு சுமார் 5 மணி நேரத்தில் நம்ம வந்து 1 ஹெக்டேரை வந்து நம்ம வந்து பதப்படுத்திடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட விலை தோராயமாக உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குதுங்க. இந்த பவர் டில்லரை வந்து உழவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா இல்லை வேறு பயன்பாட்டுக்கு இது உதவுங்களா ஐயா? இந்த விவசாயத்தை பொறுத்தளவு இந்த பவர் டில்லரில் நம்ம வந்து சின்ன சின்னதாக பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அறுவடைக்கு பின்னால் நமக்கு வரக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போய் களத்துக்கு எடுத்துகிட்டு போக பயன்படுத்தலாம். மட்டும் இல்லாமல் இந்த பவர் டில்லரு கூட வேறு சில அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குது. இதை பயன்படுத்துறதுனால வந்து இப்போ ஒரு தென்னை மரத்தில் பேசின்னு சொல்லக்கூடிய ஒரு வட்ட பாத்தி அமைக்கிறதுக்கும் இந்த பவர் டில்லரில் ஒரு சின்ன அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தும் போது அந்த பேசின் போன்ற அமைப்புகளை பயன்படுத்துறதுக்கும் இந்த பவர் டில்லரை நம்ம பயன்படுத்தலாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது இந்த பவர் டில்லரில் நம்ம கைத்தளிப்பான் அல்லது விசைத்தளிப்பான் மூலம் செய்யக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்து போன்ற இயற்கை மற்றும் செயற்கை ரசாயன பொருட்களை அடிக்கிறதுக்கான கருவிகளை பொருத்துவதையும் நம்ம வந்து இந்த பவர் டில்லரில் பயன்படுத்திக்கலாங்க. நன்றி சார். நீங்கள் வந்து ஏற்கனவே டிராக்டர் வந்து விவசாயிகளோட பணிச்சுமையை குறைக்கும்படியும் ஆட்களை வந்து ரொம்ப குறைவான இடத்துல வந்து நம்ம வேளாண்மை எளிமையாக மேற்கொள்ளணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ டிராக்டரோட முக்கிய பயன்பாடுகள் என்னென்னவா இருக்குது சார்? அதே மாதிரி உழவு தவிர டிராக்டர் வந்து எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுங்க சார்? அதாவது உலகில் உற்பத்தி செய்யக்கூடிய 50% இந்தியாவில் வந்து டிராக்டரோட பயன்பாடு பெரிய அளவில் உற்பத்தி செய்துட்ருக்குறோங்க. இதில் வந்து உலகில் மிகப்பெரிய டிராக்டர் சந்தையாக இந்தியா இருந்துகிட்ருக்குது. டிராக்டர்களை 2 சக்தி வரம்புகள் கொண்ட ஒரு எந்திரமாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதில் சிறிய வரம்புகள் கொண்ட நெல் சாகுபடிக்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்களை வடிவமைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிராக்டர்னு சொல்லக்கூடியது ஒரு 4 சக்கர டிரைவிங் வீலாகவும் இலகுவாக இயக்கக்கூடிய ஒரு எந்திரமாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிராக்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோட்டோவேட்டர்னு சொல்லக்கூடிய பள்ளிங் பயன்படுத்தக்கூடிய ஒரு எந்திரங்களை அட்டாச் பண்ணி இந்த எந்திரங்களை வந்து இலகுவாக வந்து நம்மளோட நிலத்தில் பயன்படுத்துறதுக்கு இந்த டிராக்டர்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, டிராக்டரில் எடை குறைவாக இருப்பதனால இது வந்து மிக குறைந்த சக்தியே இதுக்கு தேவைப்படுதுங்க. அது மேலும் வந்து இந்த டிராக்டர்களை பயன்படுத்தி 2.5 முதல் 3 மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து 1 ஹெக்டேர் நிலத்தை வந்து உழவு பண்ணுறதுக்கு இந்த டிராக்டரை நம்ம பயன்படுத்தலாம். மேலும் இந்த டிராக்டர்களை பயன்படுத்தி நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களை, உரமானாலும் சரி, வேறு சில அறுவடை செய்த பொருட்களானாலும் சரி, இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கதிர் அடிக்கிறதுக்கு, எல்லா பயன்பாட்டிற்கும் நம்ம வந்து இந்த டிராக்டர்களை நம்ம பயன்படுத்தலாங்க. நன்றி சார். ரொம்ப எளிமையாக புரியும்படி சொன்னீங்க. அதே மாதிரி டிராக்டரை வந்து நம்ம மேலும் சிறப்பாக பயன்படுத்த முடியும்னு இப்போ நம்புகிறேன். இந்த ட்ரம் விதைப்பான் அப்படிங்கிற கருவி விவசாயிகளுக்கு எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக அமையுது சார்? அதாவது இந்த ட்ரம் சீடர் அல்லது ட்ரம் விதைப்பான் என்றது வந்து ஒரு வரிசை முறையில் வந்து விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு விதைப்பானுங்க. இது வந்து என்ன சொல்லலாம்னா, ட்ரம் சீடர்னு சொல்லும்போது இது வந்து நேரடி நெல் விதைப்பு. அதாவது என்ன சொல்கிறதுனா, முளை கட்டிய நெல் விதைகளை நேரடியாக வயல்களில் விதைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் பயிர் எண்ணிக்கையை சரியான அளவு மேம்படுத்துறதுக்கும் இந்த விதைப்பான்கள் பயன்படுத்துங்க. இந்த விதைப்பான்களை வச்சு நம்ம வந்து நெல்லை வந்து வரிசை முறை இல்லை வந்து நெல்லை வந்து நடவு செய்யலாங்க. இது வந்து 20 சென்டிமீட்டர் அல்லது 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் நெல்லை வந்து விதைச்சி அதுக்கு இடைவெளிகளை மெயின்டைன் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் பயிர் எண்ணிக்கையும் நம்ம வந்து இந்த கருவிகளை பயன்படுத்தி நம்ம வந்து நெல் சாகுபடியை செய்யலாங்க. இந்த கருவிகளை பயன்படுத்துறதுனால செலவு, அதாவது நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய செலவில் வந்து ஒரு 35% நெல் சாகுபடி செலவு வந்து நம்ம குறைவாக பண்ணலாம். மேலும் வந்து இந்த நேரடி நெல் விதைப்பில் வந்து
வரிசைக்கு வரிசை நெல் சாகுபடி செய்கிறது அல்லது பயிர் எண்ணிக்கையை மேற்கொள்ளுது அல்லது பயிருக்கு பயிர் இடைவெளி இருக்கிறதுனால நம்ம இலகுவாக வந்து களை கட்டுப்பாடையும் நம்ம செய்கிறதுக்கு இந்த விதைப்பான் வந்து பெரிய அளவில் பயன்படுதுங்க. சார், அடுத்ததா நெல் நடவு இயந்திரத்துடைய பயன்பாடுகள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? இந்த நெல் நடவு எந்திரம்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு டீசல் என்ஜின். இது வந்து ஒரு டீசல்னால் இயக்கக்கூடிய ஒரு எந்திரங்க. இது ஒரு சுயமாக இயங்கக்கூடிய ஒரு எந்திரம். மட்டும் இல்லாமல் சீரான இடைவெளியில் பயிர்களின் எண்ணிக்கையை காக்கிறதுக்கும் இந்த எந்திரம் வந்து பெரிய அளவில் பயன்படுத்துங்க. சரியான பயிர் இடைவெளி, அது மட்டும் இல்லாமல் பயிரோட சரியான வளர்ச்சியையும் இது வந்து உறுதிப்படுத்துது. மேலும் வந்து இந்த எந்திரங்களால் நம்ம வந்து பயிரை வந்து நெல்லை வந்து நடவு செய்கிறதுனால களை கட்டுப்படுத்துறது நமக்கு வந்து பெரிய அளவில் முக்கியமாகுது. அதாவது நெல்லில் வந்து நம்ம களை கட்டுப்படுத்தும் கூடிய பூச்சிக்கொல்லியை நம்ம பயன்படுத்துறதுக்கோ அல்லது வந்து களை எடுக்கிறதுக்கோ இந்த நெல் நடவு எந்திரத்தை வச்சு நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம வந்து பெரிய அளவில் வந்து நெல் நடவு வந்து சீக்கிரமாக முடியுதுங்க. அது மட்டும் இல்லை, நெல் நாற்றை வந்து நெல் வயலில் வந்து ஒரு சீரிய அளவில் வந்து பதிய வைக்குதுங்க. மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சரியான அளவில் நாற்றை வந்து வளர்கிறதுக்கும் இது வந்து பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்குது. மேலும் வந்து 40% தொழிலாளர்களோட அளவை வந்து இந்த எந்திரத்தை பயன்படுத்துறதுனால நம்ம குறைச்சிக்கலாங்க. மேலும் இல்லாமல் இந்த எந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு பாய் நாற்றங்கால் ஒன்று ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க. அதாவது மேட் நர்சரின்னு சொல்லக்கூடிய பாய் நாற்றங்கால் தேவைப்படுது. இந்த பாய் நாற்றங்காலில் இருந்து நெல் எடுத்துகிட்டு வந்து நம்ம தேவைப்பட்ட அளவு நாற்றை வந்து நெல் நடவு வயலில் வந்து பதிவு செய்யலாங்க. இதுதான் இந்த எந்திரத்தோட மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்குதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பாய் நாற்றங்காலுங்கிறது எளிமையான முறையில் பண்ண முடியுங்களா? அதுக்கு ஏதாவது தொழில்நுட்பங்கள் வேணுங்களா? பாய் நாற்றங்கால்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, மேட் நர்சரின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தாங்க. இந்த தொழில்நுட்பத்தில் வந்து குறைந்த அளவு விதை போதுங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, முன்னால் நம்ம சொல்லிகிட்டு இருந்த எஸ்ஆர்ஐ டெக்னிக், அதாவது ஒற்றை நாட்டு முறை அல்லது ஸ்ரீ நாட்டு முறை அல்லது வந்து சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய நாட்டு முறையில் வந்து ஒரு நாற்றை எடுத்து நடுறோம். அதுக்கு நம்ம பாய் நாற்றங்கால் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே நாற்றங்கால் தான் இந்த எந்திரத்துக்கும் நம்ம பண்ணதுனால நம்ம வந்து அந்த நாற்றங்கால் தான் நம்ம பயன்படுத்துகிறோங்க. இது வந்து பெரிய கடினமான நாற்றங்கால் வசதி ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ நெல் நடவு இயந்திரத்தை பற்றி சொன்னீங்க, இதுக்கு முன்னால் வந்து நெல் விதைப்பானை பற்றி சொன்னீங்க. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்க சார்? எந்தெந்த இடத்துல இதை பயன்படுத்தணும் அது மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார், விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தாராளமாக சொல்லலாமுங்க. இந்த ட்ரம் சீடர்னு சொல்லக்கூடிய நேரடி நெல் விதைக்கும் கருவி வந்து எங்கே பயன்படுத்துகிறோன்னா, நேரடி நெல் விதைப்பில் பயன்படுத்துகிறோம். அதாவது நாற்றங்கால் இல்லாமல் நெல்லை வந்து நேரடியாகவே விவசாயி தன்னோட நிலத்தில் நடவு செய்யும்போது இந்த நேரடி நெல் விதைப்பான் அல்லது வந்து ட்ரம் சீடர்னு சொல்லக்கூடிய இந்த கருவியை பயன்படுத்துகிறோம். இந்த கருவி வந்து பெரிய ஒரு தொழில்நுட்பத்தோட கூடிய கருவி கிடையாது. இது வந்து ஒரு 4 ட்ரம் உள்ள ஒரு கருவி தாங்க. இதுக்கு 2 சைடு 2 வீல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் வழியாக நம்ம நெல்லை கொட்டி வச்சுட்டு ஒரே ஆள் இலகுவாக இந்த எந்திரத்தை வந்து இழுத்துட்டு போய் நெல்லை வந்து அவங்களோட நிலத்தில் வந்து பரப்பலாங்க. இது வந்து நெல் குறிப்பிட்ட அளவு தான் அந்தந்த இடத்துல பதியப்படும். அது மட்டும் இல்லை, ஒரு சீரிய இடைவெளியில் நெல் வந்து அவங்களோட நிலத்தில் வந்து பரவிடுங்க. இதுக்கு வந்து ஒரு நாற்றங்காலோ அல்லது வந்து ஒரு பராமரிப்பு முறையோ தேவையில்லைங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து நெல் நடவு செய்யும் எந்திரத்துக்கு போகும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நாற்றங்கால் போய் தான் ஆகணுங்க. நாற்றங்கால்னு சொல்லக்கூடியது இந்த மேட் நர்சரின்னு சொல்லக்கூடிய அந்த நடவு பாய் நாற்றங்காலை எடுத்துகிட்டு போய் அந்த நாற்றுகளை வந்து இந்த எந்திரத்தில் பண்ணி இந்த எந்திரத்திலேருந்து நமக்கு தேவையான அளவு நாற்றுகளை வந்து நம்ம வந்து பதிய பண்ணுறதுங்க இந்த ஒரு முறைங்க. இதுதான் இந்த 2 நேரடி நெல் விதைப்பானுக்கும் மற்றும் வந்து இந்த நடவு எந்திரத்துக்கும் உள்ள வேறுபாடுங்க. நன்றி சார், மிக எளிமையாக புரியும்படி சொல்லியிருந்தீங்க சார். அடுத்தபடியாக களைகளை கையாளுறதுல இந்த கோனோ வீடர் அப்படிங்கிற இயந்திரத்தோட பயன்பாடு எப்படி இருக்கும் சார்? அதாவது நீங்கள் கோனோ வீடரை பற்றி இங்கே ஒரு கேள்வியாக கேட்குறீங்க. இது வந்து நெல்லில் வந்து களைகள் வந்து ஒரு பெரிய ஒரு நெல்லோட மகசூலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்குதுங்க. இது வந்து நேரடி நெல் விதைப்பாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய நெல் சாகுபடியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த களைகள் வந்து பெரிய அளவில் வந்து பூச்சிகளோட எண்ணிக்கை, நோயோட தாக்கத்தை அதிகப்படுத்துது. மட்டும் இல்லாமல் மகசூலையும் நெல்லில் வந்து குறைக்கிறதுல ஒரு பெரிய பங்காக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நெல்லில் வந்து களை எடுக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு வேலையாகவே விவசாயிகளுக்கு இருக்குது. இந்த களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு களை எடுக்கிறது ஒரு பாரம்பரியமாக நம்மளோட விவசாயிகள் மேற்கொண்டு வந்த ஒரு
களை கட்டுப்படுத்தும் ஒரு முறையாக இருந்துகிட்டு இருந்துங்க. அந்த களை கட்டுப்படுத்தும் முறைக்கு மாறுதலாக நம்ம வந்து ரசாயன களை கொல்லிகளை பயன்படுத்தி நம்ம வந்து களைகளை அழிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் வந்து இந்த ரசாயன களைக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால என்ன வருதுன்னா, இந்த களைக்கொல்லிகளில் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் நம்மளோட நெல் மற்றும் தாவரங்களில் பரவுதுனால அது ஒரு பெரிய அளவில் வந்து உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. அதனால அதுக்கு ஒரு மாற்று வழியாக நம்ம என்ன பண்ணலாம்னா, களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு கருவிகளை எந்திரமயமாக்கத்தில் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் வந்து இந்த நெல் வயலில் வந்து களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து வீடர்னு சொல்லக்கூடிய கருவிகளை பெரிய அளவில் பயன்படுத்திட்டு இருந்தோம். இது பவர் வீடராக இருக்கலாம், இல்லை கையால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கை கருவிகளாக இருக்கலாம். அதில் வந்து நம்ம சொல்கிறது தான் ஒரு கருவி வந்து இந்த கோனோ வீடர்னு சொல்லக்கூடிய ஒரு கருவிங்க. இந்த கருவியை பயன்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய ஆள் கூலியோ இல்லை செலவோ நமக்கு தேவை கிடையாது. இந்த கோனோ வீடரை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு சின்ன டெக்னாலஜி மட்டும். இந்த கோனோ வீடரை முன்பின் புறமாக இழுக்கிறதுனால இந்த களைகளை வந்து முதல்ல வந்து அப்புறப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த களைகளை வந்து என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வந்து நம்மளோட மண்ணில் சேர்த்து அதை வந்து ஒரு இயற்கை உரமாகவும் நமக்கு வந்து விவசாயிகளுக்கு அது பயன்பாட்டுக்கு வருதுங்க. இதுதான் இந்த கோனோ வீடரோட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோனோ வீடரோட பங்களிப்பு வந்து அங்கக வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அங்கக வேளாண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த நேரடி நெல் விதைப்பிலையும் இந்த கோனோ வீடர்னு சொல்லக்கூடிய இந்த களை கட்டுப்படுத்தும் கருவியோட பயன்பாடு ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அதாவது மக்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா, விவசாயிகள் பெரிய அளவில் களை எடுக்கும்போது இந்த களையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய அளவில் வேலை ஆட்களை வச்சு செய்கிறது ஒரு சலிப்பான வேலையாக இருக்குது. அதுக்கு இந்த இலகுவான இந்த கோனோ வீடர்னு சொல்லக்கூடிய கருவியை பயன்படுத்தும் போது களைகளையும் அப்புறப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த களைகளை இயற்கை உரமாகவும் நம்ம பயன்படுத்துறதுனால இந்த அங்கக வேளாண்மை மற்றும் நேரடி நெல் விதைப்புக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கோனோ வீடர்கள் பயன்படுத்துங்க. இந்த கோனோ வீடர் வந்து எளிதில் வெளியில் கிடைக்குதுங்களா? இதனுடைய விலை விவரங்கள் என்ன? இந்த கோனோ வீடர் இன்றைக்கி வந்து ஒரு சிறிய அளவில் நம்மளே கூட இந்த கோனோ வீடரை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பொருளாதார அடிப்படையில் ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணது ஒன்றும் கிடையாது. இது வந்து பெரிய அளவில் இன்றைக்கி சந்தைகள்லையும் கிடைக்குது. இதோட விலைன்னு சொல்லப்போனால் நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக ஒரு 2500 அல்லது 3000 ரூபாய் இருந்தாச்சுன்னா நம்ம வந்து இந்த ஒரு கோனோ வீடரை நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாங்க. ஆளுங்களை வச்சு களை எடுக்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்த 2500 ரூபாங்கிறது மிக குறைவான விலை தான். இதை வந்து ஒவ்வொரு பயிருக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்லைங்க? அப்படிங்கும்போது அவங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல பயனுள்ளதாக தான் இருக்கும். கண்டிப்பாங்க. இந்த கருவிகளில் வந்து களை கருவிகளில் வந்து பல கருவிகள் இருக்குது. இதில் வந்து நெல்லில் மட்டும் இந்த கோனோ வீடர்னு சொல்கிறக்கூடிய கருவி வந்து ஒரு இலகுவான எந்திரம் தான். நான் சொல்ல மாதிரி பொருளாதார ரீதியிலையும் விலை குறைவான கருவி தான். மட்டும் இல்லை, ஒரு விவசாயிகள் வந்து சலிப்பில்லாமல் களைகளை எடுத்து களைகளை அப்புறப்படுத்தாமல் இதை வந்து அங்கக வேளாண்மை பயன்படுத்துறதுக்கும் இந்த கோனோ வீடரோட பயன்பாடு பெரிய அளவில் உதவி புரியுதுங்க. மிக்க நன்றி ஐயா. இந்த நிலையத்திற்கு வந்து விவசாயிகளுக்காக இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்தமைக்காக மதராஸ் உர நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மற்றும் எங்கள் நெல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்கலாம். இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசின் நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 22ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.